ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரே கலவரம் காமிக்கிறேன். இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோ ஹோம் டூர். இந்த வீட்டுக்கு வந்தோடனே ஹோம் டூர் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஹோம் டூர் காமிச்சிருப்போம். இதுதான் நம்மளுடைய லிவிங் ரூம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நம்ம வந்து கவுச்செலாம் இருக்குது. ஸோ அங்கே ஒரு கவுச் இருந்துச்சு, அது எங்கே அப்படின்றத தான் காமிக்கிறேன். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஷாண்ட்லியர் மாட்டலான்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது எங்களுடைய ஃபயர் பிளேஸ் இங்கே இருக்குது. ஏன் அப்படின்னா, நாங்கள் வந்து 4 feet எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபயர் பிளேஸ் வந்து லிவிங் ரூம்க்கு ஏற்ற மாதிரி சென்டர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணல. ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து கர்டன்ஸ்லாம் அங்கே போட வேணாம், ஃபுல்லாக அது எப்பவுமே ஓப்பனாக இருக்கும். இங்கே வந்து கர்டன்ஸ் இருந்தால் நமக்கு மூடிட்டு திறக்கிற மாதிரி இருக்கட்டும்ன்றதுனால நாங்கள் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணல. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, லைட்ஸ் எல்லாம் வந்து மேலே இருக்கிறதுக்கு மாதிரி அவங்க வந்து சென்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்துச்சு. நாங்கள் ஷாண்ட்லியர் போடும்போது தான் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஃபயர் பிளேஸ்க்கு நேராக வந்தால் தானே ஷாண்ட்லியர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கள் பில்டருக்கு வந்து மெயில் அனுப்பினோம். அவங்க ஃபஸ்ட்டு சொன்னாங்க, இல்லை அது எப்படி நாங்கள் எங்கள் பிளானில் இருக்க மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்துட்டு ஓகே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து அந்த சென்டர் பண்ணி விட்றாங்க. அவங்க பண்ணிடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் என்னென்னா, இப்போ வந்து நமக்கு ஒரு வேலை. ஸோ அதை வந்து சென்டர் வந்துடும். இந்த ஸ்கொயர் மாதிரி பண்ண போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கனாலே ஸ்கொயர் மாதிரி தானே இருக்குது. அதே மாதிரி அதை வந்து இந்த ஃபயர் பிளேஸ்க்கு சென்டர் வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் அந்த இடத்துல மூவ் பண்ணிடுவாங்க. இது வந்து டாலர் சீலிங்னால பெரிய லேடர்ஸ் வரப்போகுது இன்றைக்கி நம்ம. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இங்கே இருக்க கிரேட்டை வந்து அங்கே கிரேட் அண்ட் கவுச் வச்சுருந்தோமா, அதை நாங்கள் மூவ் பண்ணிட்டோம். வந்து இங்கே மூவ் பண்ணி வச்சுருக்கோம். மேடம் வந்து இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து அவளுடைய கிரேட்டை மூவ் பண்ணி இப்போதைக்கு வச்சுருக்கோம். இது வந்து பர்மனெண்ட்லாம் இல்லை, சும்மா இப்போதைக்கு இந்த சன் ரூமில் தானே நம்ம செடிலாம் வச்சுருக்கோம். அந்த இடத்துல வந்து இங்கே ஏரியாலாம் சும்மா இப்போதைக்கு வச்சுருக்கோம். அப்புறம் கலையபுரமாக இருக்குது வீடு. அதனால் அந்த ரிப்பேர் பண்ணுற ஆளுங்க வந்துட்டாங்க. கத்துறா பாருங்க, ஒரு கத்து முடியல. அவங்க வந்து பேசக்கூட முடியல. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவ்வளோ வச்சுக்கிட்டு அப்படி கத்துறா, கத்துறா. தண்ணி தாங்கும். போய் இப்போ தண்ணி குடிச்சிட்டு வந்து மீதி கற்றுறதுக்கு ரெடியாவா. விஷயம் புரிய ஆரம்பிச்சிச்சு. அங்கே பார்த்தீங்களா எப்படி எக்கிறான்ட்டு. அப்படி எங்கி தான் பிரெட் எடுத்து அன்னைக்கு. இங்கே பாருங்களேன், நான் கூப்பிட்றேன். சனிகா, கம் ஹியர். புதி வரமாட்டேன் நம்ம பேச்சு. சாமி கம் சிட் ஹியர். அவங்களை கத்துறதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஐயோ வந்துட்டாங்க பாருங்களேன். எல்லாருக்கும் வாழை ஆட்ட வேண்டியது. நோ சான்விகா. ஐயோ என்னாச்சு சான்வி? இங்கே பாருங்கள், எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அது போட்டுட்ருக்காங்க. இவளால் பொறுக்க முடியல. அங்கே போய் அவங்கள வந்து தொந்தரவு பண்ணணும், அதுதான் இவளுடைய ஆசை. இல்லை சான்வி? கற்றுன்னு இவ்வளோ நேரம் கற்றுனா இப்போ செட் ஆகிட்டா. சரி, நம்மளை இங்கே வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அடைச்சி வச்சிட்டோமா, அதனால் விட்டுட்டான். ஏதாச்சு பயங்கர என்டர்டைன்மெண்ட். இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக வேடிக்கை தான். ரூமுக்கு போயிட்டு வரா. என்னடி பார்த்துட்டு இருக்கேன்? அவங்க அந்த பக்கம் போகிறாங்க இல்லைங்க, அவங்க போகும்போதெல்லாம் அந்த பக்கம் போயிடுவா போல இருக்கு. வா, நீ வந்து உட்காரு. வந்து உட்காரு வா. சரி, கம் சிட்டியா கம். வரப்போகிறா சிட்டுன்னா ஃபுல். அங்கே வந்து வேலை நடந்துட்டுருக்கு. அவன் நம்மளை பார்ப்பாளா அங்கே பார்ப்பாளா. 2 நாளைக்கு இங்கே வேலை நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. நிற்கிறா பாருங்களேன், 2 கால் இல்லை, இப்படிலாம் நிற்கிறேன். ஓ மை காஷ். ஸோ அது என்னன்னா, ஏணி மாதிரி போட்டால் ரிஸ்க் இல்லை. ஸோ இந்த மாதிரி மாதிரி போட்டுருவாங்க. ஈஸியாக வந்து சேஃபராக இருக்கணும்ன்ட்டு அதில் அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணிட்டு தான் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ரெண்ட்டு கூட எடுத்துகிட்டு நம்மளே ஷாண்ட்லியர் மாட்டிக்கலாம். ஆனால் அந்த நம்ம பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் அவங்களெல்லாம் கூப்பிடுது. அவங்களுக்கு பால் யார் கட்டுறான்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு தான் ஆட்டுறா.
அவங்க கிட்டலாம் போனால் இப்போ என்ன அவங்கள கடிச்சிடுவான்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக இல்லை. போயிட்டு வாழை ஆட்டிட்டு நக்கிட்டு வரத்துக்கு தான் கேட்குறா அவங்கள. இப்போ தானே 5 மாதம் ஆகுது. எல்லாரையும் குலைப்பான். நம்ம கூட நினைப்போம் ஐயோ குலைக்கிறா பயங்கர பெரிய நாயின்ட்டு. ஆனால் கிட்ட போயிட்டு அவங்களுக்கு நான் வாழை ஆட்டிட்டு நல்லா நக்கிட்டு வந்துடும். நல்ல காலம் இந்த இடத்த வந்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இல்லைனா அவள் போய் அவங்கள நோண்டிகிட்ருப்பாள். அவள் ரூம்லேயே எவ்வளோ நேரமோ அவளை வைக்க முடியும். சாயந்தரம் வரைக்கும் வேலை நடக்க போகுது இன்றைக்கி. என்ன நீ இப்படி தெரிஞ்சுக்கிட்டேலாம் இருந்தீங்கன்னா உன்னை விட்டுற மாட்டாங்க. ஸோ இனிமேல் தான் நான் போய் சமைக்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த பின்னாடி இது வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து உட்டன் இது. அது வந்து நான் வேஃபேரில் தான் வாங்கினேன். இதே மாதிரி நான் இன்னொரு இடத்துக்கும் பிளான் போட்டேங்க. கடைசியில் அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. இது நல்லா தான் இருக்கும். நான் வந்து இந்த மண்டோலா டிசைன் மாதிரி தான் இதுக்கு பிளான் போட்டேன் இந்த ஏரியாவுக்கு. ஏன்னா இந்த ஏரியாவை வந்து இது பண்ணணுன்னு. இது நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் ரூமு. ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு ஹோம் டூரில் பாருங்கள். அந்த இடத்த தான் நம்ம வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். அது நான் வந்து வீடை இன்னும் நல்லா ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹோம் டூர் போடுறேன். அங்கே பண்ணிகிட்ருக்காங்க மேடம். மேடம் மேடம் இன்னைக்கு ஃபுல் டே ஜாலி தான் போல் இருக்குது உங்களுக்கு. நக்குது ஃபுல் டே ஜாலி தான் போல் இருக்குது. அவங்கள போய் நோண்ட முடியலன்னு தானே உனக்கு கோவம். இருக்கும்போது தான் வந்து கட்டக்குன்னு சவுண்டு கேட்டுச்சு. ஹோப் கவுச்சு பத்திரமா எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாட்டி நம்ம வாங்கும் போது 5 years பிளான் போட்டோம். இந்த வாட்டி இந்த கவுச்சுக்கு 5 years பிளான் கூட போடல. அதனால அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது தான். வேறு என்ன பண்ணுறது. கிட்டக்குன்னு அப்படி எடுத்துட்டானுங்க டக்குன்னு. அது எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா எடுத்துன்னு வந்து மாட்டும் போது அவ்வளோ கேர்ஃபுல்லாக எடுத்தாங்க. இவங்க எடுத்து டிஸ்மேண்டில் பண்ணும்போது பாட்டுன்னு எடுத்துட்டாங்க. ஒரு இதெல்லாம் தெரிச்சு விழுந்திருக்கு. அதனுடைய பார்ட்டெல்லாம் அங்கே கீழே. நான் அப்புறம் காமிக்கிறேன். நோ சாமி நோ. எடுத்துட்டாலே ரிப்பேர் பண்ணுறதுக்காக இப்போதைக்கு இது பண்ணியிருக்காங்க. இந்த க்ரீன் டேப் வந்து இங்கே பிளாஸ்டிக் கவர்லாம் வேறு வைக்க போகிறாங்களா. ஸோ டஸ்ட் இவங்க அதெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிடுவாங்கங்க. ஒரே ஒரு விஷயம், வீடே வந்து ஒரு மாதிரி நமக்கு வேலையே செய்ய முடியாது இப்போதைக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்களா பெரிய லேடர். இதில் வந்து இதில் ஏறி இந்த வழியாக ஏறி அதில் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அது வழியாக அப்படியே ஏறி மேலே போயிடுவாங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் நான் ரொம்ப பயந்தேன். டிவியை போட்டு தள்ளிட போகிறானுங்கன்னு. நல்ல காலம் எதுவும் பண்ணலை. எனக்கு அப்படியே என்னை வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன். உயிரை கையில் வச்சுட்டு இருந்தேன். பயந்துட்டா சடனா. அவங்க வந்து இந்த மாதிரி கவர் போடுறாங்க பாருங்க ஃபுல்லாக. ஏன்னா வந்துட்டு அழுக்காகக்கூடாதுன்னு. என்னடி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்களா? இனிமேல் என்ன பார்க்க போகிற? அவங்க எல்லாம் கவர் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்பா அது இந்த லாடர் தான் போட்டு மூடிட்டாங்க. இவள் தான் பயந்துட்டா அது என்ன ஏதுன்ட்டு. அதெல்லாம் மூடிட்டு இப்போ வந்து அதை எதை மூவ் பண்ண போகிறாங்க. எங்கே போயிட்டாங்க மேடம்? இருங்க எங்கே போயிட்டான்னு காமிக்கிறேன். அவள் போயிட்டு அவளுக்கு தெரியும் ஸ்நாக்லாம் எங்கே இருக்குன்ட்டு. அதை போய் கேட்க என்ன வேணும், வாட் யூ வாண்ட்? ஸ்நாக் ரூமுக்கு போகிறேன். ஓ இது வேணுமா? இந்தா வா. புடி எடுத்துகிட்டு போ. கோ டேக் இட் அண்ட் கோ. இது வந்து அவளுடைய பசில். அதுக்குள்ளே ஸ்நாக் வச்சுருப்போம். அதை வந்து ஓப்பன் பண்ணி இது பண்ணுவாள். எடுத்துன்னு ஓடி போய். சாமி குட்டி இதில் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், சமைக்கணும். இல்லைடா குட்டி அதனால் Estoy cansado, jefe, dice su navaja. ¿Ah? Estoy cansado, jefe, dice su navaja. ¿Cuál navaja? Esta de 10. ¿La de 10? No, hombre, no la cambio porque... Híjole, me dejaste apagado.
இங்கே வந்து அரிசி ரைஸ் வச்சாச்சு. மத்தியானம் வடிக்கலை இன்றைக்கி சாதம், ஏன்னா டஸ்ட் வரக்கூடாதுன்னு. ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:20 ஆகுது. ஸோ இது என்ன அப்படின்றத காமிக்கிறேன். இது வந்து சாம்பார் ஆக்சுவலாக ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தது. 2 நாள் முன்னாடி பண்ணிவிட்டு இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னு தெரியும். அதனால் நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை டீஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்காக தண்ணியில் வச்சுருக்கேன். டீஃப்ராஸ்ட் ஆனதுக்கப்புறம் 12:20 தானே ஆகுது. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு கொதிக்க விடுவேன், இல்லைனா டஸ்ட் வந்துடும் அப்படின்றதுனால. ஸோ சாதம், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி வெட்னஸ்டே, ஸோ எக் ஆம்லெட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். இது என்ன அழுக்கு. ஓகே, ஸோ எக் ஆம்லெட் போட்டுக்கலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான இது தான். ஸோ இந்த மாதிரி நான் அடிக்கடி பண்ணுவேன். இப்போ நமக்கு இதெல்லாம் வருது இல்லை, மென்ஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னா டேட் தெரியும்னா அது ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இல்லை 3 நாளுக்கு முன்னாடி முதலே நான் பண்ணி வச்சுருவேன். ஸோ முன்ன பின்ன ஆனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீசரில் இருந்து எடுத்துக்க அப்படின்ற மாதிரி நான் இதை அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுவேன், ஜஸ்ட் இன் கேஸ்க்குன்னு சொல்லிவிட்டு. சரி, ஓகே. அதே மாதிரி நேற்றே நான் வந்து அடுப்பு இதெல்லாம் தொடச்சி வச்சுட்டேன். அப்போ கூட கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதெல்லாம் ஃப்ரீயாக விடுங்க. ஸோ வந்துக்கிட்டு இருக்கா. நாங்கள் வந்துட்டு இவளை கூப்பிட்டுட்டு உள்ளே போட்டுலாம், சரி சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், சாம்பார் இது பண்ணிட்டேன், இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லான்னு சொல்லி சதீஷ் கூப்பிட்டுட்ருக்காரு. இவ போக மாட்டாளாம் ரூமுக்கு. ஓ, 1 செகண்ட் இரு, கூட்டின்னு போங்க பார்க்கலாம், கூட்டின்னு போங்க. என்னப்பா போயிட்டா? அவங்க இது பண்ணிவிட்டு இருடி, அதிலலாம் இது போடவே இல்லை, எல்லாம் பண்ணிவிட்டு சூப்பராக க்ளீனப்பும் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி க்ளீனப் பண்ணோம். அங்கே பாருங்கள், அங்கே பேட்சாக இருக்குல்ல, அதெல்லாம் இன்னும் காயணும். அந்த இடத்துல தான் முதல்ல இருந்தது. ஸோ இப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபயர் பிளேஸ்க்கு சென்டர் பண்ணிட்டாங்க. அந்த 2 லைட்டையும் சூப்பராக மூவ் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, சூப்பராக அலைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. செம. ஸோ நமக்கு சூப்பர். இது தேடுறா எதனா கிடைக்குமா திங்கலாமான்னு. என்னடி தின்னுட்டுருக்க? ஓ, அவளுடைய ஏதோ ஒரு அங்கே தானே அவள் கிரியேட் இருந்தது, அவளுடைய ஸ்நாக் ஏதோ விழுந்திருக்கும் போல இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். சூப்பர். அவங்களே இது பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் கொஞ்சம் நல்லா வைப் பண்ணிவிட்டு இதெல்லாம் போட்டுடணும். அப்புறம் அங்கே இருக்க கவுச்சு எல்லாத்தையும் மாற்றிடணும். செம. ஓகேங்க, பாருங்க கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, இதெல்லாத்தையும் வாஷ்க்கு மட்டும் போட்டுடணும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. இருந்தாலும் கொஞ்சம் இங்கே பாருங்கள், கொஞ்சம் அந்த டஸ்ட்டெல்லாம் இருக்குது. அதை மட்டும் நம்ம இப்போ தொடச்சி முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் க்ளீன் ஆகிடும். அதுதான் சூப்பர். என்ன பார்க்குறேன், துடைக்கணும். அவன் மேலே அவங்க அப்பா வருவாரான்னு பார்த்துட்ருக்கா. பரவாயில்ல, க்ளீனாக நீட்டாக பண்ணிட்டாங்க. நான் கூட இந்த கவுச்செல்லாம் ஒர்க் ஆகாது என்னவோ உடச்சிட்டானுங்கன்னு நினச்சேன். ஆஹா, கோடு போட்டானுங்க. ச்சே. ஸோ அவ்வளோதாங்க. ஈவினிங் இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எக்ஸாமு செமஸ்டர் 2. ஸோ அதுதான் வந்து அணி அட்டன் பண்ணிகிட்ருக்கான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு ஆன்லைன் தமிழ் கிளாஸ். ஆக்சுவலி ஆன்லைனில் தான் வந்துட்டு அவனால் வந்து தமிழ் அட்டன் பண்ண முடியும் கிளாஸை. ஸோ நேர்லேயும் இருக்குது, நாங்கள் வந்து ஆன்லைன் போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம வந்துட்டு வாரம் போக வேண்டாம், இன்னொன்று வீக்கெண்ட் போக தேவையில்ல, இதுனா வீக் டேயில் வந்துட்டு முடிஞ்சிடும் அப்படின்றதுனால ஏற்கனவே இவர் வந்து ரிட்டன் டெஸ்ட் எடுத்துட்டார். அது என்ன ஃபோன் அப்படின்னா, அது லிங்க்கு, அந்த ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கு, கூகுள் லிங்க்கு, அதை வச்சு தான் அவர் ஜாயின் பண்ணார். ஸோ அதை தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு அவர் வந்து ஸ்டோரி சொல்கிறார். என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்கா ஸ்டோரி சொல்கிறார். காக்கா வந்துட்டு அது தமிழில் சொல்கிறது தான், லைக் என்ன ஸ்டோரி வேணால் சொல்லலாம். காக்கா வந்து அந்த இது பானையில் வந்து கல் போடும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டோரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரைம்ஸ் மாதிரி இருக்கும், அதுவும் சொல்ல போகிறாரு. தேங்காய் மரம் ஏறல, தேங்காய் வந்து பெருக்கல, mango mara ஏறல, மாங்காய் வந்து பெருக்கல, புளியன்காய் மரம் ஏறல, புளியன்காய் வந்து பெருக்கல. இல்ல வாழைப்பழமாய் ஏறல, wait
Varika Virila. Yeah, good. Very good. Good job. Okay. அவ்வளோதாங்க டெஸ்ட்டு முடிஞ்சிடுச்சு. ஸோ இவங்களுக்கு அதாவது டெஸ்ட்டு மட்டும் இண்டிவிஜுவலாக நடக்கும். கிளாஸ் வந்து மொத்தமாக தான் நடக்கும். லைக் இவன் கிளாஸில் வந்து 6 பேர் இருப்பாங்க. ஒரே டைமில் தான் ஸ்லாட்டில் தான் பண்ணுவோம். டெஸ்ட்டு மட்டும் தனித்தனி ஸ்லாட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தனியாக வந்து டெஸ்ட்டு 1-on-1 டெஸ்ட் நடக்கும். சரி ஓகே, இவர் எங்கள் டெஸ்ட்டு முடிக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே வந்து டின்னர் பண்ணிடலாம். இது என்ன அப்படின்னு தானே பார்க்குறீங்க, பன்னீரை வந்து ஏற்கனவே ஃப்ரை பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஷாப்பிங் போகலை இந்த வாரம், அதனால் இது வந்து சும்மா சீஸு அதுவும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன் கட் பண்ணி. இதுக்கு வந்துட்டு இது எல்லாமே வந்து ஃப்ரீஸ் பண்ணது தாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். இப்போ வந்து ஒரு 10 தக்காளி வாங்கிட்டு வரோன்னா ஒரு தக்காளி போட்டு வச்சுருவேன் ஜஸ்ட் இன் கேஸ்க்கு. அந்த மாதிரி அப்போயுமே வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதை வச்சு தான் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மிளகா, அந்த காஷ்மீரி மிர்ச்சி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு கர்டு ஸோ தட் வந்துட்டு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வரும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் இதுலேயே வந்து முந்திரி, உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கியூமின் பவுடர், அதுக்கப்புறம் எல்லா ஸ்பைசஸ் எல்லாம், அதுக்கப்புறம் வந்து ஆம்ச்சூர் பவுடர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த சூப்பராக எப்படி வதங்கிடுச்சுன்னு. ஸோ லைக் நைஸாக கூட சாப் பண்ண தேவையில்ல, ஏன்னா எப்படியும் நம்ம இதை வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து ஹோம்மேட் பன்னீர், அது ஏற்கனவே வந்து ஹோம்மேட் பன்னீர் பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணி ஃப்ரை பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த கிரேவி நமக்கு ரெடி ஆனோடனே அதை அப்படியே போட்டுட்டோம்னாலே, அதை டீஃப்ராஸ்ட் பண்ணி போட்டுட்டோம்னாலே நம்மளுடைய சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க, பார்த்தீங்கனால தெரியும். இது வந்துட்டு சும்மா இப்போதைக்கு ரொம்ப பண்ணலை, பெல் பெப்பர்லாம் கம்மியாக தான் இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாலபினோ பெப்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சாப் பண்ணி போட்டு விட்டுட்டேன். ஸோ மில்க்கும் காலி, இல்லைனா ஆக்சுவலாக இந்த கிரேவிக்கு வந்து மில்க் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சரி பரவாயில்ல, திக்னஸ்க்கு நாம் கர்ட் போட்டுட்டோம். அவ்வளோதான், ரோட்டி, அதுக்கப்புறம் வந்து பன்னீர் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து இது வந்து கார்லிக் அரைச்சிட்டு பட்டரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ தட் ஒரு கார்லிக் நான் டேஸ்ட் கொடுக்குன்றதுனால. டு பி ட்ரூ கொத்தமல்லி கூட இல்லைங்க, ஸோ ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு. தட்ஸ் ஓகே. ஸோ அவ்வளோதான், நம்ம இப்போ வந்துட்டு இதுதான் டின்னர் சாப்பிட போகிறோம். அவ்வளோதான், ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அவங்க கிளம்புனதுக்கப்புறம் கவுச் மட்டும் இல்லை, வீடியோ ஓரளவுக்கு நல்லா சுத்தம் பண்ண வேண்டியதாக வேலையாக இருந்தது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.